அப்பாடா, நான் பயந்தே போயிட்டேன். அப்ப என்னதான் விழுந்திருக்கும்? ஓ, இந்த சொம்பா. அப்பாடா, நான் கூட அணு இருக்கிற சொம்போன்னு பயந்தே போயிட்டேன். இந்த கரடி இப்ப எதுக்கு வந்துச்சு? ஒருவேளை நம்ம ஓடி வரத பார்த்து மோப்பம் பிடிச்சு வந்திருக்குமோ? என்ன சென்? என்ன நக்கலா கேக்குறான்? சொல்லு காளி. என்ன சென்? ஏன் இப்படி அரக்க பறக்க ஓடி வந்த? அது வந்து அது எனக்கு எல்லாம் தெரியும். உண்மையை சொல்லு. எல்லாம் தெரியுமா? இவனுக்கு என்ன தெரியும் தெரியலையே. சொல்லு சேந்த். அது வந்து காளி, உனக்கு என்ன தெரியும்னு சொன்னா அதுக்கேத்த மாதிரி நானும் பதில் சொல்வேன். எனக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. நான் என்ன ஐஏஎஸ் கொஸ்டினா கேட்க போறேன்? பதில் சொல்ல கஷ்டமா இருக்குன்ற? சொல்லு சேந்த். விட மாட்டான் போல இருக்கே. மாடியில சத்தம் கேட்ட உடனே நீ ஏன் அரக்க பறக்க ஓடி வந்த? நடந்தது என்ன? அது அது இப்படி இழுக்குற? நான் ஒண்ணு இழுக்கலையே. இங்க நடந்ததா அப்படியே சொல்ல போறேன். நான் எதுக்கு இழுக்கணும்? அப்ப சொல்லு, நீ ஏன் மாடிக்கு வந்த? அதானே, நான் எதுக்கு மாடிக்கு வந்தேன்? அத நீ தான் சொல்லணும். ஆமா இல்ல, நான் தான் சொல்லணும்ல. எதுக்கு நான் மாடிக்கு வந்தேன்? பூனை 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 எதையோ தள்ளி விட்டுச்சு. அது எதை தள்ளி விட்டுச்சுன்னு பார்க்க வந்தேன். உன் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பார்த்தா இந்த ரூமுக்குள்ள எதையோ நீ மறைச்சு வச்சுட்டு அல்லும் பகலும் கண்ணை முழிச்சு அத நீ பாதுகாக்கிற மாதிரியே தெரியுதே. கரடி கரெக்டா சொல்லுது. சொல்லு சேந்த். இந்த ரூம்ல மறைச்சு வைக்க என்ன இருக்கு? நானே ஒரு தனி கட்டை. இல்லையே, இந்த கட்டை ஏதோ ஒரு தப்பு பண்ணுதுன்னு என் சிறுமூளை சொல்லுது. அத நானே கண்டுபிடிக்கிறேன். இவன் பாக்குற பார்வைய பார்த்தா கண்டுபிடிச்சிருவான் போல இருக்கே. காளி மட்டும் அணு இருக்கிற சொம்ப பார்த்தா செத்தோம். ஏய், என்ன பாக்குற? என்ன தேடிட்டு இருக்க நீ? போ. காளி சொன்னா கேளு, கிளம்பு. ஏய், என்ன சொல்லிக்கிட்டே இருக்க, நின்னுக்கிட்டே இருக்க? இப்ப கண்டுபிடிக்கிறேன். ஏய், என்ன பண்ற? காளி வெயிட். காளி சும்மா இரு நீ. இஸ்கா நான் தான் இங்க ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன்ல. காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. நீ வம்பு பண்ணிட்டு இருக்க. எல்லா இடத்துலயும் தேடியாச்சு, எங்கேயுமே இல்லையே. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு. ரூம்ல ஒண்ணுமே இல்ல காளி. இல்ல, என் இன்ட்யூஷன் ஏதோ ஒண்ணு சொல்லுது. இந்த ரூம்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. என்ன காப்பாத்துங்க. பெரிய பொல்லாத இன்ட்யூஷன். ஏய், ஏஞ்சி போடா. தாவா யார் பாத்து? என்னை வா, என்ன பாத்து போடாங்கறியா? ஆமா, உன்னதான். வயசு பொண்ணு இருக்கிற ரூம்ல வந்து மிட்நைட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்கே, போடா வெளிய. ஏய், ஸ்டாப் இட். இதுக்கு முன்னால ஏதோ ஒன்னு சொன்னியா, அதை ரிப்பீட் பண்ணு. வயசு பொண்ணு இருக்கிற ரூம்ல மிட்நைட்ல வந்து பிரச்சனை பண்றியே, போடா. யார் வயசு பொண்ணு? நீயா? என்ன சேர்ந்து காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க? உன் புருஷன் மட்டும் ஓடி போகாம இருந்திருந்தா இன்னும் 5 வருஷத்துல உனக்கு 60ஆம் கல்யாணம். அத மறந்துட்டு பேசுற நீ. காளி, இப்ப நீ போறியா இல்ல அண்ணனை கூப்பிடட்டுமா? அண்ணனா? அண்ணனை கூப்பிட்டா நாங்க பயந்துருவோமா? கூப்பிடு 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 பாப்போம். அப்படியா? இரு. அண்ணே, அண்ணே கத்தாத. இந்த டீலிங் நமக்குள்ளே இருக்கட்டும். எதுக்கு நீ அண்ணனை கூப்பிடுற? போகணும், அவ்வளவுதானே. நான் போயிடுறேன். அந்த பயம் இருக்கட்டும், போடா. போறேன் போறேன் போறேன். இத போன் எடுத்துட்டு போயிடுறேன்.
ஆனா என் 8ஆம் அறிவுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுதே. என்னவா இருக்கும்? ஏதோ ஒண்ணு இருக்கு. இப்ப போறேன், ஆனா திரும்பவும் வருவேன். ஐயோ, ஆ? இருக்கு 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 இருக்கு. காளி, எங்க போற? சிந்து தள்ளு தள்ளுங்கறல. என்னது இது? கருப்பு கலர்ல துணியெல்லாம் சுத்தி இருக்கு. என்னது இது? சொம்பு. அது வந்து சொல்லு சொல்லு. அது வந்து ஸ்ரீஜாவுக்கு சீக்கிரம் குழந்தை பிறக்கணும்னு திருப்பதி உண்டியல்ல போட காசு போட்டு வச்சிருக்கேன் நான். கட்டாத கோயிலுக்கு கருவறை. புரியல. அப்படியே உனக்கு புரிஞ்சிட்டாலும் என்ன காப்பாத்துங்க. சரி, நீ அந்த சொம்ப கொடு ஃபர்ஸ்ட். இந்தா. டேய் குடுறா. இந்தா எடுத்துக்கோ. டேய் காளி, குடுறா. யாருகிட்ட? காளி, சொன்னா கேளு. டேய் குடுறா. காளி, குடுக்கணுமா? குடுக்கணுமா? குடுக்கணுமா உனக்கு? ஆமா, குடு. குடு. புடிச்சுக்கோ. பாடா, காப்பாத்திட்ட ஸ்ரீஜா நம்மள. உனக்கு குழந்தையா? பிறந்துரும். நான் வரேன். என்னம்மா சொல்லிட்டு போறான்? அத விடு. நீ மட்டும் சரியான நேரத்துல வந்து சொம்ப பிடிக்கலன்னு வச்சுக்கோ, அனு வெளியே வந்திருப்பா. நம்ம சொல்லி இங்கேயே முடிஞ்சிருக்கோம். அதான் ஒண்ணும் ஆகலல்ல, விடு. இனிமேலாவது இந்த சொம்ப பத்திரமா பாத்துக்கோ. சரி, குடு. ஓம் சக்தி. பூசாரி. என்ன செல்வி, நட சாத்துற நேரத்துல வந்திருக்க? ஆமா பூசாரி, என் தங்கச்சி பேர்ல அர்ச்சனை பண்ணணும். தங்கச்சியா? உனக்குதான் கூட பிறந்த அக்கா தங்கச்சி யாருமே இல்லையே. கூட பிறந்தாதான் உறவா? நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே நம்ம உறவு தான். ஆ. எனக்கு அபின்னு ஒரு தங்கச்சி நான் வேலை பாக்குற ஆபீஸ்ல கிடைச்சிருக்கா. ஓ, அவ பேருக்கு தான் பூஜை பண்ண வந்த. அப்படியா? செல்வி, நாளைக்கு அமாவாசை, உனக்கு நினைவு இருக்குல்ல? நாளைக்கு நம்ம கோவில்ல எல்லா வருஷம் மாதிரி இந்த வருஷமும் விசேஷ அமாவாசை பூஜை நடக்கும். நடக்க போற விசேஷ பூஜையில நீதான் எப்பவும் போல விளக்கேத்தி பூஜையை ஆரம்பிச்சு வைக்கணும். கூட இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுமா. என்னம்மா யோசிக்கிற? அமாவாசை பூஜையை விளக்கேத்தி ஆரம்பிச்சு வைக்க வேண்டியது உங்க வம்சத்தோட உரிமை. அதனால நீதான் பண்ணணும். அது மட்டும் இல்லாம அமாவாசை பூஜைய விளக்கேத்தி ஆரம்பிச்சு வைக்கிறவங்க என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம வீரகாளி அம்மன் தட்டாம பண்ணுவா. உன் மனசுல ஏதாவது குறை இருந்தா நாளைக்கு பூஜையில விளக்கேத்தி அம்மன் கிட்ட வேண்டிக்க. நீ வேண்டறது கண்டிப்பா நடக்கும். இது பாரு, நாளை காலையில சீக்கிரமா வந்துடணும். சரிங்க சாமி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அன்னையே போற்றி. என்கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறம் உனக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். அகிலாண்ட நாயகியே போற்றி. அம்மா தாயே, என் தங்கச்சி ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை சோதிக்காத. வீரகாளி அம்மனே போற்றி. நல்லவங்களை நீ சோதிப்பன்னு தெரியும், அதுக்காக இவ்ளோ சோதிக்கணுமாமா? ஓம் சக்தி. வேணாம் தாயே, என் தங்கச்சி என்ன போல ஆயிடக்கூடாது. அவளும் சஞ்சீவ் சாரும் 100 வருஷம் ஒன்னா வாழணும்.
நீதாம்மா என் தங்கச்சிக்கு துணையா நிக்கணும். நாளைக்கு நான் பண்ண இருக்கிற பூஜைய என் தங்கச்சியை வச்சு பண்ண வைக்கிறேன். நீ அந்த பூஜையை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சி அபியும் சஞ்சீவ் சாரையும் நீதான் தாயை சேர்த்து வைக்கணும். ஓம் சக்தி பராசக்தி. நான் வரம்போ சாரி. வாமா. என்ன செல்வி அக்கா கால் பண்றாங்க? சொல்லுங்கக்கா. அபி என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்க போறதுக்காக பெட் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். சொல்லுங்கக்கா. அப்படியா? சரி தங்கச்சி. என்னக்கா இழுக்கிறீங்க? நீங்க காரணம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல தங்கச்சி, நாளைக்கு எங்க குலதெய்வம் கோயில்ல அமாவாசை பூஜை நடக்க போகுது. அது ரொம்ப விசேஷமான பூஜை. அதுல நீயும் சஞ்சீவ் சாரும் கலந்துக்கணும். அத சொல்லதான் கூப்பிட்டேன். அப்படியா? சரிக்கா, நான் சஞ்சீவ் கிட்ட இத பத்தி பேசுறேன். பேசுறேன்லாம் சொல்லாத தங்கச்சி. சஞ்சீவ் சார் கிட்ட பேசி அவரை எங்க கோயிலுக்கு கட்டாயம் கூட்டிட்டு வா. சரிக்கா. சரி தங்கச்சி, நான் வைக்கிறேன். செல்வி அக்கா நாளைக்கு அவங்க குலதெய்வ கோயிலுக்கு கூப்பிட்ட விஷயத்த இப்பவே சஞ்சீவ் கிட்ட சொல்லிடலாமா? சஞ்சீவ். சொல்லு அபி. சஞ்சீவ், நம்ம செல்வி அக்கா இருக்காங்கல்ல. செல்வியா? அவங்க யாரு? நம்ம ஆபீஸ்ல வேலை பாக்குறாங்களே. ஓ அப்படியா? சொல்லு. நாளைக்கு அவங்க குலதெய்வ கோயில்ல ஏதோ விசேஷமா, அதுக்கு நம்ம 2 பேரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. நம்ம போயிட்டு வரலாமா? அபி, நான் உனக்கு விளக்கேத்துறதுக்கு ஹெல்ப் பண்றது, உன் கூட பிரியமா பேசுறது, இதெல்லாம் வச்சு நான் உன்னை ஏத்துக்கிட்டேன்னு நீ நினைக்கிறல்ல? அதான் இல்ல. நமக்கு கீழே வேலை பார்க்கறவங்க ஒரு கஷ்டத்துல இருந்தாங்கன்னா ஒரு எம்டியா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். நீ விளக்கேத்த நான் உனக்கு ஹெல்ப் பண்ணதெல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இல்ல, ஒரு எம்டி ஒரு ஸ்டாஃப் ரிலேஷன்ஷிப் தான். முதல்ல அதை புரிஞ்சுக்க. ஸோ நான் உனக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு கூப்பிடுற வேலை எல்லாம் வச்சுக்காத. புரிஞ்சுதா? தங்கச்சி. அக்கா. என்னக்கா? அது ஒண்ணும் இல்ல தங்கச்சி, உன்னையும் சஞ்சீவ் சாரையும் கோயிலுக்கு கூப்பிட்டதுக்கு சஞ்சீவ் சாரை கேட்டு சொல்றேன்னு சொன்னியே, சார் என்ன சொன்னாரு? அக்கா, இந்த ஆர்டர்ஸ் எல்லாம் முடியற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன்னு சொல்லி இன்னொரு நாள் போய்க்கலாம்னு சொல்லியிருக்காருக்கா. சாரிக்கா. இதுக்கெல்லாம் எதுக்குமா சாரி? நீயும் சஞ்சீவ் சாரும் எங்க குலதெய்வம் கோயிலுக்கு வந்து பூஜை பண்ணா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது நடக்காதுன்னு நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. சரிக்கா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன்.
நான் உன்னை எங்க கோயிலுக்கு கூப்பிடுறது எனக்காக இல்ல தங்கச்சி, உனக்காக தான். நீங்க 2 பேரும் எங்க கோயிலுக்கு வந்து நான் பண்ண வேண்டிய பூஜையை நீங்க பண்ணீங்கன்னா எங்க குலசாமி உங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வச்சிரும். அதுக்காக தான் நான் இவ்ளோ மெனக்கெடுறேன். ஐயோ, ஸ்ரீஜா மேடம் அபியும் ஆபீஸ்ல வச்சு பூட்டுன்னு சொல்லிட்டாங்க. இவளை எப்படி ஆபீஸ்க்குள்ள வச்சு பூட்டுறது? தங்கச்சி, ஆ. டைம் ஆச்சு, வீட்டுக்கு கிளம்பலையா? அக்கா இன்னும் கொஞ்சம் ஷர்ட்ஸ் தான் இருக்கு, நான் செக் பண்ணி என்ட்ரி போட்டு வந்துடுறேன், நீங்க போங்க. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன், நீ வா. சரிக்கா. ஹேய், நில்லு. இந்தா இத வெச்சுக்கோ. எதுக்கு மேடம்? இப்போ நான் சொல்ல போற ஒர்க்க நீ பண்றதுக்கு. என்ன மேடம் பண்ணணும்? அபி இன்னும் கொஞ்ச நேரத்துல செக் பண்ண ஷர்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு குடோன்ல அடுக்கி வைக்க வருவா. அப்படி அவ அடுக்கி வைக்கும் போது நீ என்ன பண்ணணும்னு தெரியுமா? அபிக்கே தெரியாம அவளை குடோன்குள்ள வச்சு கதவை லாக் பண்ணிட்டு நீ வீட்டுக்கு போயிடும். விடிற வரைக்கும் அபி இந்த குடோன்ல தான் இருக்கணும். மேடம் என்ன சொல்றீங்க மேடம்? நீங்க சொல்ற மாதிரி அபி மேடத்தை நான் குடோன்ல வச்சு பூட்டிட்டேன்னா நான் மாட்டிக்க மாட்டேனா மேடம்? கண்டிப்பா மாட்டிக்க மாட்டேன். அப்படியே மாட்டிக்கிட்டாலும் அவங்க குடோன்குள்ள இருந்த விஷயம் எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன்னு சாரின்னு சொல்லு. என்ன பண்ணிட போறாங்க? இங்க பாரு, ஓவரா யோசிக்காத. அப்படி யோசிச்சேன்னு வச்சுக்கோ, இப்போ உன் கையில இருக்கிற லட்சுமி உன்னை விட்டு போயிடும். சரி மேடம், நான் பண்றேன். அது போ. ஓகே மேடம். அபி, உன் கதை முடிய போற நேரம் வந்துருச்சுடி. என்கிட்டயே உன் வேலையை காட்டுறல, உன்னை ஆபீஸ விட்டு வெளியவும் வர விட மாட்டேன், விளக்கு பூஜை எதையும் பண்ணவும் விட மாட்டேன். உனக்கு இருக்குடி. என்ன ஷட்டர் பாதியில மூடி இருக்கு? ஸ்டோர் கீப்பர் எங்க போனாரு?